வணக்கம். நேற்று திருமாவளவன் அவர்கள் தாவேக்காவும் திமுகவும் ஒரே கூட்டணியில் இருக்கணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் அப்படி பேசுகிறேன், நீங்கள் இப்படி எடுத்துக்கிறீங்க, தயவுசெய்து அப்படி போடாதீங்கப்பா அப்படிங்கிற மாதிரி பல குழப்பங்கள். வைகோ அவர்கள் வாபஸ் வாங்கின விஷயம் என்ன? அது மட்டும் இல்லாமல் தாவேக்காவோட அரசாங்கத்தின் சார்பாக நடக்கக்கூடிய சில தவறுகளை சுட்டி காட்டியிருக்கிற அண்ணாமலை அவர்கள் மற்றும் அன்புமணி அவர்கள், அது என்ன தவறு? நேற்று முன்ஜாமீன் வாங்கினாங்க, இன்றைக்கி ஆஜராகலை, எப்படி? இது செய்திகள். இந்த செய்திக்கு பின்னாடி என்ன இருக்குது? இன்றைக்கி உங்கள் டாக் வித் முத்தலீஃபில் நான் உங்கள் வீரமணி பேச இருக்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், ஹை பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், அது எங்களுக்கு ப்ரொமோஷனாக இருக்கும். அண்ணா வணக்கண்ணே. வணக்கம். நிகழ்ச்சியை தொடர்றதுக்கு முன்னாடி அந்த வயநாட்டில் நடந்த அந்த நிலச்சரிவு கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் ஒரு 6 பேர் வரைக்கும் இறந்துருக்காங்க. மீண்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு நிலச்சரிவு நடந்திருக்கு. பக்கத்திலே இருக்கிறது ஊட்டி, கூடலூர், இந்த மாதிரி ஏரியாக்கள். நம்ம ஏரியாலே அந்த இது வரக்கூடாது. இந்த மிகப்பெரிய நிலச்சரிவு அந்த குடும்பங்களுக்கு ஒரு ஆழ்ந்த இரங்கல் தெரிவிச்சுக்கோங்க. கண்டிப்பாக. இதில் கூடுதலாக மாநில முதல்வரே இது இயற்கை தவறு இல்லை, மனித தவறு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காரு. ஏன்னா அந்த அதிகாரிகள் சிலர் எனக்கு என்னென்னு பண்ணதுடைய விளைவு இந்த மாதிரி உலகத்தில் ஏற்படுத்தப்பட்ட மிகப்பெரிய இந்த மாதிரி பேரழிவுகள் சம்மந்தமாக ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்தேன். அதில் ஒரு நாட்டில் ஒரு அணை கட்டிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு ஆறை இந்த சைடில் டன்னல் மாதிரி தோண்டி விட்டு அதை தனியாக அனுப்பிச்சிட்டும் இருக்கிறாங்க, அந்த ப்ரெஷரை குறைக்கிறதுக்கு. நல்ல ஒரு பெரிய கடுமையான மழை இந்த இது வரும்போது போய் எல்லாரும் சொல்லும்போது அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரியை ஒத்துக்கலையா திறக்கிறதுக்கு. ஓரளவு திறந்து விட்டுடலாம் அப்படின்னு ஒத்துக்கலை. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா மொத்தம் அந்த அணை இதுவே உடச்சிக்கிட்டு போயிடுச்சு. கிராமங்கள் மேலே அந்த பெரிய பெரிய அந்த கான்கிரீட் இது விழுந்து 600 டன் எடை உள்ளதெல்லாம் ஆறு போய் பல கிராமங்களை அழிச்சு கிட்டத்தட்ட 121 பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு. அப்போ ஒரு பைத்தியக்காரன் மூளையில் வர்ற பிடிவாதம் இந்த மாதிரிலாம் நடக்கும். அந்த மாதிரி அரசுன்றது இந்த நிலச்சரிவுக்கான அந்த இது இருக்குது அப்படின்றத மீறி அதை தடுக்கிறதுக்கான எந்த ஏற்பாடும் பண்ணாமல் பல இது பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு கூட கிர்லோக்கர் சொல்லியிருக்காரு கவர்னர், ஒரு இதுலேருந்து நம்ம இன்னொரு பாடம் கற்கலை அப்படின்னு. சும்மா இதே மாதிரி சொல்லிக்கிட்டு ஊட்டிட்டுலாம் இது பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அப்போ வயநாடுனா அந்த நிலச்சரிவுக்கான இடத்துல இருக்குது. அதுவும் கடுமையான நிலச்சரிவு போன தடவை நடந்தது. அதிலேருந்து நம்ம பாடம் கற்கலை அப்படின்றதான் தற்போதைய முதலமைச்சரும் குற்றச்சாட்டாக வைக்கிறாரு. இதை சரி பண்ணணும் அப்படின்னு. முதல்ல ஒரு முதல்வர் அவர் இது குற்றச்சாட்டை தான் அக்செப்ட் பண்ணிக்கிற இது அதிகாரி மூலமாக வந்தது இயற்கை இல்லைன்னு சொன்னது எப்படி பார்க்குறீங்கண்ணே? பெரிய விஷயம். கொஞ்சம் வித்தியாசமான முதலமைச்சர் தான் உண்மையிலே. அரிதாக எப்போவாவது கிடைப்பாங்க. இயல்பான ஒரு முதலமைச்சராக இருக்கார். ரைட்ண்ணே. இது இப்படி இருக்க நம்ம தமிழ்நாட்டில் நடந்த கூத்துக்கள் ஒன்று ஒன்றா பார்க்குறோம். அதில் முதல்ல இந்த தென்காசியில் நடந்த ஒரு துயர சம்பவம்னு எஃப்சிஐ குடனில் இருந்த நெல் மூட்டைகள் எல்லாமே எரிஞ்சு சாம்பலாக இருக்குது. அது பெரும்பாலான நெல் மூட்டைகள் சாம்பலாக இருக்குங்கிற மாதிரி விஷயம் இருக்குது. அண்ணன் சீமான் அவர்களும் இப்போ கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ வரைக்கும் எந்த அதிகாரிகளுமே எந்த ஸ்டெப் எடுக்கலைங்கிற ஒரு கண்டன குரலும் அவர் எழுப்பியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்கண்ணே? கடுமையான வெயில் காலம், நெல் மூட்டை அந்த குடவுனில் வைக்கப்பட்டது எரிஞ்சிருக்கு. அது என்ன பாதுகாப்பு குறைபாடா என்ன ஏதுன்னு தெரியல. ஏன்னா அது பற்றிய முழு விவரங்கள் வரலை. அதனால் அது என்னன்றது நம்ம பார்த்து தான் சொல்ல முடியும். தொடர்ந்து இந்த நெல் மூட்டைகள் அந்த குடவுனு இல்லாட்டி குடவுனே இல்லாமல் சேமிக்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் அதிகாரிகள் மாறாமல் கடந்த ஆட்சியில் இருக்க மாதிரி தான் இருக்கிறாங்க. இவர்களும் இந்த ஆட்சியாளர்களும் இன்னும் மென்மையான போக்கிலே தான் போய்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மென்மையான போக்கு வேலைக்கு ஆகாது. அது முதல்வராக இருந்தாலும் சரி, மற்ற அமைச்சர்களும் சரி, இன்னும் அந்த அதிகாரிகள் இந்த மாதிரி இது போய்கிட்டே இருந்தாங்கன்னா அது பல துறையில் அது எதிரொலிச்சிட்டே இருக்குது. இப்படியே கொண்டு போனால் இவர்களை அவர்கள் சொன்ன தீய சக்திக்கு கொண்டு போய் விட்டுருவாங்கன்றதுல மாற்று கருத்தே கிடையாது. இதுக்கு மேலே நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. கண்டிப்பாண்ணே. ரைட்ண்ணே. முதல்ல கொஞ்சம் நம்மளுடைய நேயர்களுக்குமே விருப்பப்படுற மாதிரி ஒரு நகைச்சுவையாகவே நம்ம கொண்டு போயிடலாண்ணே. அண்ணன் திரும்ப அவருடைய பேட்டி எடுத்து பார்த்துருப்பீங்க. இப்போ நான் அப்படி சொல்லலை, நீங்களே இப்படி எடுத்து போட்டீங்க, தயவுசெய்து எப்படியுமே போடாதீங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லி ஆரம்பித்த மாதிரி இருந்துச்சு. அவர் சொன்ன விளக்கம் எனக்கு தெரிஞ்சு திருவள்ளுவர் கூட திருக்குறளுக்கு விளக்க உரை எழுதியிருக்காருன்னு தெரிலண்ணே. நீங்கள் தான் சொல்லணும். அவர் வரைக்கும் அவர் திருக்குறள் தான் விளக்க உரை. ஆனால் சொந்த குரலுக்கு விளக்க உரை எழுதுகிற எங்கள் அண்ணன் திரும்ப அவர்கள் பேச்சை எப்படி பார்க்குறீங்க? அதில் என்னன்னா தாவேக்காவும் திமுகவும் ஒரே கூட்டணியில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான, அதாவது அதே மீனிங்கில் சொல்லலை, ஆனால் ஒன்று போல இருக்கணும் மீனிங் தான் சொல்லிக்கிறாரு. அப்படிதான் சொல்கிறேன்றாரு. நீங்கள் விளக்கம் கொடுத்துடக்கூடாது அதுக்குள்ள.
நான் அதுதான் சொல்கிறேன். என் கட்சியில இந்த ஆள் எடுத்தால் கூட நான் அது தேசிய பார்வையில் நான் பார்க்குறேன். இவர் எப்போ தேசிய பார்வைக்கு போனார்னு தெரில. இந்தியா கூட்டணியில் இருக்கணும்னு ஒரு ஏன் மகாராஷ்டிராவில் தனியாக கூட்டணியில் நின்னாரு தெரியல. அதனால் கர்நாடகாவில் நின்னார்ல. அந்த பார்த்திபன் வடிவேல் காமெடியில் தான் நேற்று எடுத்து நான் போட்டிருந்தேன். இதை விட நமக்கு வேறு எதுவும் எனக்கு தோணலை. என் மனசுக்குள்ளே ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்குள்ளே ஒரு கண்ணு, அந்த கண்ணுக்குள்ளே நான், அந்த எனக்குள்ளே அந்த பெண்ணு, இதை வந்து யாருக்கிட்டையும் சொல்லாது அப்படின்னு வடிவேல்கிட்ட சொல்லுவாப்புல. வடிவேல் வந்து போதையில் இருக்கிற போதை தெளிஞ்சிடும் அப்படின்னு வாய்ப்பத்திக்காரு. சத்தியமாக உலகத்தில் எவனாலையும் இதை சொல்லவே முடியாதுங்க. ஒரு விஷயம் இது சொல்லவான்னுவார், போதுண்டா சாமின்னு ஓடுவார். அந்த மாதிரி டெய்லி அந்த பார்த்திபன் சொன்ன வசனம் மாதிரி இவர் பேசிக்கிட்டு இருக்காரு. பத்திரிகையாளர்கள் மண்டை காஞ்சி போய் கிடக்குறாங்க. கூட இருக்கிறவங்களுக்கே கடுப்பாகுது. இவன் வன்னியரசுலாம் மிரள்றாரு பக்கத்தில் இருந்துக்கிட்டு. இது என்னையா சொல்ல வராரு, ஏதாவது தாவேகா கூட இல்லைன்னு சொல்கிறாரு, திமுகன்றாரு, மறுபடியும் ஏதாவது வாபஸ் வாங்கிட போகிறார். நம்ம வண்டியில் ஏறலாமா வேண்டாமா? ஏன்னா அவருக்கே இப்போ பிரச்சனை இருக்குது. அமைச்சராக இருந்துக்கிட்டு அவர் சிறப்பாக செயல்படுறாரு, ஏதோ செய்யணும்னு நினைக்கிறாரு. அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நிதி ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. நேற்று தான் ஏதோ முதல்வர் கிட்ட பேசி ஏதோ நிதி ஒதுக்கியிருக்காங்க போல். அப்போ நிதின்றது வந்து அந்த துறைக்கு பெரிய சவாலான ஒன்று. வருவாய் உள்ள துறை கிடையாது. அதில் ஏதோ பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. அந்த ஆணவ கொலைக்கு எதிரான தடுப்பு சட்டம் கொண்டு வருது. இந்த மாதிரி இந்த நேரத்தில் போய் இவர் இந்த மாதிரி குழப்பிக்கிட்டு பண்ணியிருந்தா விஜய் எப்படி மதிப்பார்? அப்போ வந்து அவர் நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம் ஒவ்வொரு கருத்தாக மாற்றி சொல்லிகிட்டு இருக்காரு. இந்த இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில. இன்றைக்கி இல்லை நாளைக்கு ஏதாவது ஒன்று சொல்லுவார். அதே மாதிரி அவங்களுக்குள்ளேயே முரண்பாடுகள் போயிட்டு இருக்கு. சமூக நலத்துறை, சமூக நீதித்துறை அப்படின்னு இந்த துறையை மாற்றினதுல ரவிக்குமாருக்கு விருப்பம் இல்லைங்க. அவர் வந்து ஒன்று சொல்கிறாரு. அவருக்கு இன்றைக்கி வன்னியரசு பதில் சொல்லியிருக்காரு. கரெக்டான இதுதான். ஆமாம், முதல்வர் யோசிச்சு தான் அந்த இதை வச்சுருக்காரு. கரெக்டான இதுதான். இப்போ இவங்களுக்குள்ளேயே இது வன்னியரசு தலையெடுக்கிறதும் வன்னியரசு பேர் வாங்குறதும் திருமாவளவனுக்கு ஒரு வகையான ஜெலசி வரும்ல, பொறாமை. ஆமாம், இது வரைக்கும் பார்க்காத ஒரு அமைச்சருங்கிறது மிகப்பெரிய விஷயம். அமைச்சர்னு ஒன்று நம்மளை தாண்டி பேர் வாங்கிட்டு இருக்காரு. அது அதனாலேயும் தன்னை டெய்லி நிலைநிறுத்திக்கிறதுக்கும் பேட்டி கொடுத்துனுக்கிறாரான்னு தெரில. இருக்கேன் அதுக்கு இப்படியா கொடுக்க முடியும் அப்படின்னு அந்த மாதிரி யோசிக்காம சொல்லிட்டாரா? தாவேக்காவும் திமுகவும் ஒரே கூட்டணி, தாவேக்காவும் திமுக ஒரே கூட்டணின்னா என்ன நினைக்க தோணும்? விஜய் ஸ்டாலின் திமுக கூட்டணியில் இருக்கிறேன், தாவேக்கால அமைச்சர் பதவி வாங்கியிருக்கோம், அதனால நான் அப்படி சொல்றதுக்கு காரணம் இதான் அப்படின்னு ஒரு உருட்டு. இல்லைன்னா இன்னொரு வகையிலையும் பார்க்கும்போது அண்ணன் மெட்ராஸ்ல இருக்கும்போது திமுக பாசம் இருக்கு, சென்னையை தாண்டி எங்க போனாலும் திமுக பாசம் எல்லாம் விட்டுருங்க. இதை ஏன் ஒரு 3 மாசம் முன்னாடி சொல்லல சொல்லுங்க? அன்னைக்கு திமுக கூட்டம் இருக்கும்போது என்ன சொன்னீங்க? ஆமாம், விஜய் அடிச்சாங்க கொஞ்சிகள், ஆர்எஸ்எஸ் பெற்றது குழந்தை. இன்னைக்கு அந்த குழந்தை பிஜேபிக்கு எதிராக அணியமைக்கு எதிராக அந்த குழந்தை இருக்கணும் அப்படின்னா நீ ஏன் ரிப்போர்ட் யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க தெரில. திமுக கூட்டணியில் இருந்துட்டு சொல்றது தைரியம் இருந்ததா உங்களுக்கு? இல்லைல்ல. ஆனால் தாவே கூட்டணியில் அமைச்சர் கொடுத்து உங்களை நல்ல இடத்துல வச்சிருந்தாலும் இந்த பேச்சு சரியா? எப்படி எடுத்துக்க முடியும்? இதுதான் நான் சொல்கிறேன். கல்யாணம் ஆகி பொண்டாட்டி டைவர்ஸ் பண்ணிட்டு 2வது பொண்டாட்டி கட்டிக்கிட்டு அவ்வளோ இருக்கணும், அவன் நினைவா நான் வாடிக்கிட்டு இருக்கிறேன். நீங்க சொன்ன உதாரணம் எல்லாம் மூத்த பத்திரிகையாளர் இப்ப சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியா? எல்லா இதுலயும் இப்போ தான் ஒரு பொண்டாட்டை வச்சுட்டு இன்னொரு பொண்டாட்டி மாதிரி கதையை போய் கேட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல, அதனால சொல்லுவாங்க. நான் டீசெண்டாக சொல்லுவேன், மற்றவங்க எப்படி சொல்லுவாங்க தெரியாது. அந்த மாதிரி தான் நீங்கள் போய்கிட்டு இருக்குது. ரைட்ண்ணே. திரும்ப அவர்களுடைய அந்த பேச்சை நம்ம பார்க்கும்போது ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக தெரியுதுண்ணே, அவருக்கு திமுக கூட்டணியிலிருந்து வெளியே வர்றதுல ஏதோ ஒரு நிரடலா, அல்லது தாவேக்காவோட இப்போ வரைக்கும் கூட்டணின்னு ஒன்று அமைக்கலை, எந்த ஒரு இதுவுமே இணக்கமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பார்க்குறாரு. எதுவுமே கிடையாது, தன் இருப்பை காட்டிக்கணும். வன்னியரசு போன்றவர்கள் அமைச்சர்களாக செயல்படுறது அவருக்கு பெரிய சிக்கல். அவருக்கு ஏதோ ஒரு வகையில் தன் இருப்பு பறிப்போகுதுன்ற ஒரு இது, தன்னை முன்னிறுத்துவதற்காக தினம் ஒரு பேட்டி கொடுத்துட்டு உளறிக்கிட்டு இருக்கார். வேற எதுவுமே நான் சொல்வது இங்கே இருக்கிறவங்களுக்கு புரியாதான். ஆமாம், நீங்கள் எங்கே சார் அரசியல் பண்ணுறீங்க? அமெரிக்காலையா? நீங்களே இங்கே தானே பண்ணுறீங்க. அப்புறம் இதில் வேற நான் அப்படி சொல்லப்போ இப்படி சொல்லப்பான்னு வேற. அதான் இது அவருக்கே தெரிஞ்சிச்சு, புரியல யாருக்கும்னு. அதனால் நான் கமலாசன் மாதிரி ஆகிட்டார். நான் சொல்கிறத புரியறதுக்கு உங்களுக்கு பக்குவம் வேணும். கமலாசன் சொன்னார் ஒரு தடவை, ஆமாம், நான் பேசுறதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தனி பக்குவம் வேணும்னாரு. ஆமாம், கண்டிப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கு அதில் ஏதாவது நியாயம் இருந்ததுன்னு அவர் அந்த மாதிரி தமிழில் இவரும் அப்படி மாட்டார்ல, அதனால இவரும் சொல்கிறார். இவர் சாதாரண தமிழ் இப்படி புரியாம மாதிரி பேச நினைச்சிருது. அவர் கருத்தை புரியாமல் பேசுகிறார்ல, அதனால இவர் சொல்கிறத புரியறதுக்கு பக்குவம் வேணும். பாவம் பின்னாடி இருந்துன்னு அவர் வன்னியரசு அப்படி இப்படி பார்த்துன்னு முழிச்சிட்டு இருக்காரு. அவர் போனோன்னா ரிப்போர்ட்டுருங்க சார், வன்னியரசு சார் கொஞ்சம் இருங்க சார், அவர் போட்டோம் சார், அவர் என்ன சொன்னார் அப்படின்னு நானே உட்காந்து இது பண்ணுகிறேன். அவருடைய செய்யலுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கெல்லாம் நான் கோனார் தமிழ் உரை சொல்ல முடியும் அப்படின்னு. அது மாதிரி ரைட்.
இப்படி இருக்கல நேற்று அண்ணன் வைகோ அவர்கள் சொன்ன வார்த்தை நோபல் பரிசு தான்ப்பா கொடுக்கணும். ஆண்டாயிடுச்சு அவரு. சிரிச்சிட்டு நோபல் பரிசு. ஆமாம். இன்னைக்கு அதுக்கு நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். அவர் மனசு உண்மையிலே பாதிக்கப்பட்டிருந்தேன், நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அந்த வார்த்தையை அப்படின்னு. அவர் வாபஸ் வாங்கிட்டாரு. அவர் நன்றி சொல்லிட்டாரு. நன்றி. என்ன இன்னும் நன்றி சொல்லுவேன்றாரு. இது எப்படி அரசியல்வாதி மாதிரியே பிஹேவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதாவது சின்ன பசங்களாம் சேர்ந்து ஒரு அரசாங்கம் அமைச்சான்னு இவங்க கிண்டல் பண்ணிட்டு இவங்க சின்ன பசங்களோட மோசமா இருக்காங்க. அவங்க வந்து பெரிய மனுஷன் மாதிரி போய்கிட்டு இருக்கிறாங்க. இது இப்படியே போகிற மாதிரி நிலைமை போயிட்டு இருக்கு. ரைட்டா. அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறதுல வந்து ஆர்வம் காட்டுற தாவேக அரசாங்கம் மற்ற விஷயங்களை ஆர்வம் காட்ட முடியல, அவங்களுக்கு உண்டான தண்டனைகளை வாங்கி கொடுக்க முடியல, அல்லது முன்ஜாமீனை எதிர்த்து கேஸ் நடத்த முடியல அப்படிங்கிற சொல்லி இந்த மூத்த பத்திரிகைகள் எல்லாருமே பேசப்படுற அளவுக்கு போயிடுச்சு. என்ன காரணம்னா செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் அவரோட தம்பி மூத்த பத்திரிகை வளர்றதையும் நான் பார்த்தேன். எஃப்ஐஆர் போகிறதுக்கு முன்னாடி சம்மன் அனுப்பலாம், அது பண்ணலான்னு. நீங்கள் ஒரு அமைச்சர் அந்தஸ்தில் இருந்தாலும் ஒரு கட்சியுடைய தலைவர் அவரை போய் எடுத்தாங்க சிங்கப்பூர் போகிறாருன்னு தடுத்து நிறுத்தி கைது பண்ண முடியுமா? என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? வாய்ப்பே இல்லை. ஒரு அரசு சாதாரணமாக நடந்தாலும் என்ன சொல்கிறாங்க, பழி வாங்க நடவடிக்கையா அப்படின்றாங்க. அப்போ அவங்களுடைய கருத்துக்கு இழுப்புக்கெல்லாம் வந்து எந்த அரசும் செயல்பட முடியாது. ஏவா வேலு இப்படி போய் சிங்கப்பூரில் படுத்துக்குவாருன்னா நீங்கள் அதுக்கு முன்னாடியே அவருக்கு சம்மன் கொடுத்தா வந்துடுவாரா சொல்லுங்கள்? எப்படி வருவார்? அவர் டிவிஎஸ்சி ரெய்டு நடத்தியே அவர் இன்னைக்கு முன்ஜாமீன் வாங்கியே செந்தில் பாலாஜி இப்போ வரைக்கும் ஆஜராகலை. இப்படி இருக்கும்போது சம்மன் கொடுத்தா மட்டும் அவர் வந்துடுவாரா? குறை சொல்லணும், குற்றம் சொல்லணும்னு ரொம்ப அறிவார்ந்த இது மாதிரி பேசி பண்ணுறது அப்படி இல்லை. எஃப்ஐஆர் போட்டதுக்கு பிறகு ஆஜராகாமல் தப்பிச்சு போனால் தான் லுக் அவுட் நோட்டீஸு மற்ற விஷயங்கள் பண்ண முடியும். நான் அடுத்த வாரம் எஃப்ஐஆர் போட போகிறேன், இப்போ நான் சம்மன் அனுப்புகிறேன்னா அனுப்ப முடியாது. அனுப்புனீங்கனாலும் ஆஜராகாமல் போக போகிறாங்க. ஆமாம். போயிட்டு என்ன பண்ணுவீங்க? ஆஜராகலைன்னா அவரை தேடுகிறது அப்படின்னு செய்தி வெளியாகும். ஆமாம். அவர் ஹைகோர்ட்டில் போய் நான் வந்து ஆஜராகிறேன், விசாரணைக்கு ஒத்துழைக்கிறேன், முன்ஜாமீன் கொடுங்க அப்படின்னோடனே தம்பிக்கும் சேர்த்து கொடுப்பாங்க. தம்பி இடி வழக்கில் 1.5 வருஷம் தலைமுறை. அதை விடுங்க, எஃப்ஐஆரில் அவனுக்கு பேர் இருக்குது. ஆமாம். இவருக்கு தான் பேர் இல்லை. இவருக்கு கொடுக்கலாம், அவருக்கு ஏன் கொடுக்கணும்? அப்போது இந்த மாதிரி விவகாரங்களில் காவல்துறை அவங்களுக்கான இன்னும் அவர்கள் அந்த திமுக இதை விட்டு வெளியே வரல. ஜெயலலிதாட்ட இந்த மாதிரி நீங்கள் இருந்துட்டு போய் நிற்பீங்களா? ஜெயலலிதாட்ட முடியும், உழைச்சிருவாங்க. அடுத்த செகண்ட் நீங்கள் இருக்க முடியாது. இந்த சுப்பிரமணிய சாமியை மிஸ் பண்ணதுக்கு என்ன நடுங்கினாங்க தெரியுமா? அப்போ அந்த மாதிரி இருக்கிறதுல இவர்கள் அதை நான் சொல்கிறேன், மெத்தனை போக்கா அப்படியே சொல்கிறத கேட்டு எந்த நிர்வாகத்திலும் சொல்கிறத கேட்டுக்கிற ஆள் இருந்தால் 100 கதை சொல்லுவான். என்னப்பா லேட்டு இன்னைக்கு? இல்லை சார் வர வரல, திடீர்னு பார்த்தா டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. அப்படியா? சரி நான் பார்த்துக்குப்பா. என்னப்பா லேட்டு? மறுநாள் சார் பெரிய மறியல் சார், அப்புறம் நான் சுற்றிட்டு வந்தேன். சரிப்பா பார்த்துக்குப்பா. என்னப்பா லேட்டு? சார் காலைல கிளம்பும் போது ஒய்ஃபுக்கு திடீர்னு இதாகிடுச்சு, அதான் ரைட்டு. என்னப்பா லேட்டு? சார் வரும்போது வண்டி திடீர்னு ஆஃப் ஆயிடுச்சு சார். அது நம்ம கேட்க மறந்துடுவோம், இனிமேல் லேட்டாக கேட்க வேண்டாம். டெய்லி ராசா எனக்கு அது தெரியாது, எனக்கு இப்படி நடக்கணும், இல்லாட்டி பார்த்து முடிவு பண்ணிக்கோ அப்படின்னா அடுத்த நாள் டான்னு வந்து நிற்பாப்புல. இப்போ எப்படி அந்த அரசு ஊழியர்கள் வராங்க? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இதில் ஒரு கவர்மெண்ட் இது கிடையாது. இப்போ மருத்துவ பல்கலைக்கழகங்கள், மருத்துவ கல்லூரிகள், தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகமாக போயிடுச்சு, நாங்கள் கேஸ் போட போகிறோம்னு அருண்ராஜ் பேசுகிறாரு. இதே குற்றச்சாட்டை அண்ணாமலை வச்சுருந்தார், அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வச்சுருந்தாங்க. இப்போ அதே அண்ணாமலை இன்னொரு கேள்வி கூடுதலாக கேட்குறாரு. என்ஓசி வாங்காமல் அவங்க அங்கே அப்ளை பண்ணுறாங்கன்னு இங்கே என்ன யார் வேடிக்கை பார்த்துருந்தது? இது ஏன் பிரச்சனையாகி தடுக்கலை? எந்த அதிகாரி இது காரணம் வேணுன்னே விட்டாங்களா, இல்லை செயலற்ற தன்மையா? அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்கன்னு கேட்குறாங்க. இல்லை இதில் எனக்கு என்ன ஒரு இதுனா, அந்த தனலட்சுமி சீனிவாசன் காலேஜ் வந்து இந்த கிட்னி பிரச்சனையில் வந்து ஒரு முறைகேடு விஷயத்தில் நம்ம மதுரை கிளையால் ஒரு விஷயத்தை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க, இதுக்கு மூடன்னு சொல்லியிருந்திருக்காங்க. அப்படி இருக்கிறதுக்கு வந்து எப்படி இப்படி ஒரு அங்கீகாரம் கொடுக்க முடியுங்க? என்ஓசியும் கொடுக்கல, இப்படி ஒரு அங்கீகாரம் எப்படி டீம்டு யூனிவர்சிட்டியாக மத்திய அரசு தான் கேட்கணும். இன்னைக்கு இப்போ தான் நடந்திருக்கு, இவங்க அப்ளை பண்ணது இப்போ தான். மத்திய அரசு தான் கேட்கணும். மத்திய அரசும் கரெக்டாக நடந்துக்கணும். மாநில அரசு உரிமைகளில் எனக்கு என்னன்னு தலையிடக்கூடாது. இவ்வளோ பெரிய அலிகேஷன் இருக்கும்போது நீங்கள் வந்து யூஜிசிக்கு 2 கல்லூரி 3 மருத்துவக் கல்லூரி கிடைக்குதுன்றதுக்காக மாநில அரசை மீறி பர்மிஷன் கொடுக்குறது, இல்லாட்டி எங்கேயோ லூப் ஹோல் அங்கே என்ஓசி மாநில அரசு ஒன்றும் கண்டுக்கலை அப்படின்ற மாதிரி, இதை ஏதாவது ஒரு முடிவுக்குள்ளே கொண்டு வரணும். என்ஓசி மாநில அரசு கொடுத்தால்தான் யூஜிசி பரிசீலிக்கும் அப்படி இல்லை. அந்த ஸ்கோரில் வந்து இந்த என்ஓசி அப்ளை பண்ணால் மட்டும்தான் அந்த இதே வருது.
அப்போ அப்படி இருக்கும்போது எப்படி இந்த லைசன்ஸ் அது அவங்க தான் முடிவு பண்ணுன்றாங்க. மீண்டும் மீண்டும் தர்மேந்திர பிரதான் அவர்கள் மீதே ஒரு சர்ச்சை கிளம்பிட்டு தான் முடிவு பண்ணணும், யுஜிசி தான் முடிவு பண்ணணும். அப்போ அவர்கள் மாநிலத்தை பற்றி கண்டுக்கவே இல்லை. கல்வி பொதுப்பட்டியலில் இருக்கிறதுனால இந்த திமிர்த்தனம் ஆட்டம் எல்லாம் இது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு காங்கிரஸ் நல்ல பிள்ளை மாதிரி இன்றைக்கி இதை கண்டிச்சும் பேசிகிட்டு இருப்பாங்க. அதனால தான் சொல்கிறேன், எல்லா விஷயத்துக்கும் மத்திய அரசு விஷயங்கள்லாம் துணை போய்கிட்டு இருக்க முடியாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கரெக்டாக நடக்கும். இன்றைக்கி 700 சீட்டு போகுது தமிழ்நாட்டிலேருந்து. 700 சீட்டு போகுதுன்றதை விட இவர்கள் ஈஸியாக தப்பிச்சுக்கிட்டு போகிறாங்க. இனி மாநில இதுக்குள்ளே வரமாட்டாங்க அவங்க. இவங்க இஷ்டத்துக்கு கட்டணம் நிர்ணயிப்பாங்க. மினிமம் கட்டணமே 23 லட்சம், அந்த 7.5% மேக்ஸிமம் 45 லட்சம். 7.5%, 69% ஒதுக்கீடும் போயிடும், ரெண்டும் போயிடுது, ரெண்டும் போயிடும். ரெண்டாவது நம்ம தமிழ்நாடு அரசு உடைய மினிமம் அந்த ஃபீஸ் வந்து 4.5 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா. ஆமாம். நீங்கள் இப்போ இவங்க பேசுகிறாங்களே அந்த நீட்டுலாம், நீட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிடும் 20 லட்சம். அதுக்கு தப்பிச்சு தான் இங்கேருந்து ஓடுறது. பழைய மாதிரி டீம்டு யூனிவர்சிட்டியாக இருந்திருந்தாங்கன்னா இவர்கள் கோடிக்கணக்கில் விற்றுருந்தாங்க சீட்டை. நீட்டு வந்து எல்லாத்தையும் தடுத்தது இவர்கள்லாம். இது இப்போ இவர்கள் மருத்துவக் கல்லூரி அமைக்கிறதுக்கு அரசு செலவில் எல்லா வசதியும் பண்ணி கொடுத்து எல்லாம் பண்ணி கொடுத்து இவர்கள் கொஞ்சம் வருஷம் நடத்திட்டு டீம்டுக்கு மாறிக்குவாங்க. இப்போ இவர்கள் இனி கட்டணம் வந்து இவங்களே நிர்ணயிக்கலாம். 23 லட்சத்து 45 லட்சம் வரைக்கும் கவர்மெண்ட் இது. ஆனால் வாங்குறது கோடியில் வாங்குவாங்க. அப்போ சீட்டுகள் அவங்க இஷ்டம், பாடத்திட்டங்கள் அவங்க இஷ்டம், எதுக்குமே ஸ்டேட்டுக்குள்ளே வரமாட்டாங்க. இது எப்படி சரியாக இருக்கும்? 2 தடவை கரண்ட் ஃபீஸை பிடுங்கணும். புரிஞ்சாதான் அதெல்லாம் பண்ணிடணும். நீ டீம்டு யூனிவர்சிட்டியாக இருந்துக்கோ, கரண்ட்டும் இதோ நான் கொடுக்குறேன், சப்ளை கட்டு, என்ன பண்ண எப்படி போனால் பார்த்துக்கலாம் அப்படின்னு. இவர்களுக்கு தான் வசதி படைத்த இது இருக்குது, கோர்ட் இருக்குது, அங்கே வந்து நீதிமன்றமும் இதை வந்து அங்கீகரிச்சிருக்குது அப்படின்றாங்க. ரைட். இது எல்லாமே பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கிற காலேஜஸ் தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் எந்த மாதிரி பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இல்லாத காலேஜ் தான் இருக்கா? ஒன்றும் கிடையாது. ஆனால் திமுக பொலிட்டிக்கல் கிரவுண்டுங்கிறது இப்போ ஒரு பெரிய விஷயம் பேசப்படுதில்லை. இங்கே மாநிலத்தும் சரியில்லை, மத்தியிலுமே அவங்க நிறைய உறவு சரியாக வைக்கிறாமங்கிற ஒரு குறை இருக்குல்ல. மத்திய அரசு, நான் சொல்கிறேன், திமுகவை ஏன் இது வரைக்கும் அந்த இதுக்கு இடி ரைடு வரல? KN நேரு மேட்ருக்கு ஏன் எதுவுமே நடக்கல? ஏன் செந்தில் பாலாஜி இந்த பேரம் 35 கோடி ரூபா எம்எல்ஏக்கள் பேரம் ஏன் இது வரைக்கும் இடி வரல? ஒருவேளை செந்தில் பாலாஜி பேர் எஃப்ஐஆரில் இல்லைன்னாலையா? ஏன் வரல? அது ப்ரெடிகேட் அஃபென்ஸ் தானே, ஹவாலா பணம் இருக்குன்னு போலீஸே சொல்லுது. ஏன் வரல? அப்போ இந்த மாதிரி செட்டப்புக்கெல்லாம் போய்கிட்டு இருந்தால் இந்திரா காங்கிரஸ் கதி தான் பாஜகவுக்கும் கிடைக்கும். இன்னொன்று சொல்கிறேன், தமிழ்நாட்டில் எந்த காலத்துலையும் பாஜக வளராது. அண்ணாமலை வச்சு வளர்த்தா கூட வளராது. எப்போவுமே கொஞ்சம் நியாயம் இது இருக்கணும். நாளைக்கு ஏதாவது ஒன்றா ஒருத்தன் கேட்குறான், அதுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும். தமிழ்நாட்டுக்கு பேரிடர் நிதி தரமாட்டோம் ஒழுங்கா. இந்த பாருங்கள், இப்போ ஜல்ஜீவன் திட்டத்தில் நீ அந்த ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திலேருந்து எடுத்துக்கோன்னா என்ன கணக்கு? இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா இவர்கள் மேலே இருக்க மரியாதையை போயிடும். அது ஈஸியாக அரசியல் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஆனால் அந்த ஜல்ஜீவன் திட்டம் இந்த மாதிரி விஷயத்த பெருசாக எடுத்து திமுக ஏன் பண்ணல? இப்போ அவ்வளோதான். நம்ம இது முடிச்சிட்டோம். எதிர்கட்சி இன்னும் கேள்வி தானே கேட்போம். அதுக்கடுத்து வரக்கிற கேள்வியெல்லாம் இருக்குது. கேள்வியில் கேட்கணும். லண்டன் போயிருக்காருலண்ணே, கொஞ்சம் விடுமுறை கொடுப்போம். லண்டன் போயிருக்காருல. லண்டன்லேருந்து இன்னைக்கு ஒருத்தர் பிறந்த நாள் வாழ்த்துலாம் சொல்லிக்கிறாரு. அது இவர் எதிர்கட்சி தலைவர் உட்காந்து கேள்வி கேட்டுக்கிறாரு. கர்நாடக அமைச்சர் தண்ணி இல்லைன்னு சொல்கிறாரு, தமிழக அரசின் பதில் என்ன? அப்போ அங்கே கண்டிக்க மாட்டார். நீ என்ன சொல்கிற? ஆமாம், நீ என்ன சொல்கிற? நீ ஏதாவது சொல்கிறியா? 40 MP வச்சுக்கிறியா? பார்லிமெண்ட்டில் போய் இது பண்ணுறியா? இல்லை எம்பிகளுக்குள்ளே போய் பார்க்கணும்னு சொன்னீங்க, அதுக்கு என்ன முன்முயற்சி? இப்போ தீர்மானம் நிறைவேற்றினாங்க மேகதாட்டு அணை பற்றி. ஆமாம், அது என்ன போய் பார்க்கவே இல்லை மத்திய அமைச்சர்? ஏன் இது வரைக்கும் இது பண்ணாமல் இருக்குது இந்த கவர்மெண்ட்டு? அதை விட கரூர் தான் முக்கியமாக இருக்குது. இப்படி தான் இந்த மாதிரி செயலிழந்த தன்மையில் போய்கிட்டு இருந்தாங்கன்னா மொத்தமாக முடி சமாதி கட்டு போயிடுவாங்க. ரைட்ண்ணே. நேற்று நடந்த அந்த நீதிமன்றத்தில் நடந்த வாதம் என்னென்ன? எனக்கு கிட்டத்தட்ட வந்து என்ஆர் இளங்கோ அவர்கள் வெளியே வந்து சொன்னபோது குதிரை பேர அரசு ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கு உண்டான விஷயம் சொல்லி வெளியே மீடியாவில் ஃபுல்லாக சொல்லியிருந்தாங்க. ஆனால் நேற்று கோர்ட்டில் பண்ண அஃபிடவிட்டில் அந்த ஆட்சி கவிழ்ப்பு அப்படிங்கிற வார்த்தையை எடுத்திருக்காங்க. இதனால தான் ஒரு பெரிய இது நாங்கள் சொல்கிறோம், ஆட்சி கவிழ்ப்புங்கிற விஷயமே இதில் கிடையாது, பேசப்பட்டது குதிரை பேரமா என்பதும் கூட இப்போ வரைக்கும் இல்லை, எதுக்குண்டான CDR இல்லை அப்படின்னு சொல்லி பல காரணங்கள் அவர் சொல்லிட்டு இருந்தார். வாதமும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அரசாங்கம் சார்பாக இருந்த வாதத்தை வந்து அவங்க கேட்டிருந்தாங்கன்னா சரியாக வச்சுருந்தா அது கண்டிப்பாக ஜாமீன் மறுக்க வாய்ப்பு இருந்திருக்கும். எப்படி பார்க்குறீங்க அதை? நான் இன்னும் அந்த நீதிமன்ற இதை படிக்கலை, என்ன முழுமையான இதுன்னு. இவர்கள் தரப்பில் வச்சது டெக்னிக்கல் தான் வச்சுருக்காங்க. ஒரே இடத்துல CDR காட்டுதுன்னா அங்கே இருந்தான்றதுக்காக அவருக்கு தொடர்பு இருக்குதுன்னு சொல்லுவீங்களா அப்படின்னு இந்த மாதிரி கொண்டு போயிருக்காங்க. அதை வலுவாக இவர்களுக்கு போலீஸ் தரப்பில் அதை என்ன நிரூபிக்க தவறிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான்.
அஃபிடவிட்டில் குற்றச்சாட்டில் ஆட்சியை கவிழ்க்க சதி அப்படின்றத வந்து அரசியலாக வந்து அஃபிடவிட்டில் வைக்க மாட்டாங்க. அதனால் எம்எல்ஏக்களை விலை பேசிய விவகாரம் அப்படின்றதான் கொண்டு போவாங்க. அதுதான் உங்களுக்கு குற்றச்சாட்டு. அதற்கு பிறகு அது என்ன பண்ண போகிறாங்கன்றதெல்லாம் வந்து கோர்ட்டில் போயிட்டுலாம் சொல்லிகிட்டு இருக்க மாட்டாங்க. எம்எல்ஏக்களை விலை பேசியிருக்காங்க, அதில் எம்எல்ஏவை புகார் கொடுத்துருக்காரு. இதுதான் மேட்ரு. இதை எடுத்து கொண்டு வந்துட்டு பார்த்தீங்களா அவங்க அஃபிடவிட்டில் அதை சொல்லலை, அதனால் ஆட்சியை கவிழ்க்க சதியில். ஆட்சியை எங்கே நீங்கள் கவிழ்க்க போகிறீங்க? நீங்கள் நினச்சாலும் முடியாது. சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் ஒரு 10 பேரை இது பண்ண சொல்லி சபாநாயகரை தோக்கடிக்கிறதுக்கான ஏற்பாடு. அதுக்கு பிறகு அடுத்த ஸ்டெப்பு பார்த்துக்கலாம். ஆட்சி நம்பிக்கை இழந்திருக்கு, ராஜினாமா பண்ணணும்னு கோரிக்கை வச்சு போராட்டம் நடத்துறது அப்படி இப்படின்னு. அப்போ இது இதுலேயே இது ஃபெயிலியர் ஆகிடுச்சின்னொன்று தான் இவர்களுக்கு இப்போ பிரச்சனை. அதனால் இவர்கள் வலுவான ஆதாரம். இன்னைக்கு கூட அந்த சிங்கப்பூர்லேருந்து இந்த சிடிஆர் அழிச்சது, வாட்ஸ்அப் தகவல் எல்லாத்தையும் ஒருத்தன் அழிச்சிருக்காங்க. இவங்க ரொம்ப பக்காவாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஏதாவது சிக்கனா கூட அதை எப்படி அழிக்கிறதுன்னு டெக்னிக்கல் டீம் வந்து சிங்கப்பூரில் இருந்து ஒர்க் பண்ணியிருக்கு. இப்போ அதில் ஒருத்தனை லட்சுமண பெருமாள் ஒருத்தனுக்கு லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. இவங்க இந்த அழிச்சதுன்னு இப்போ லட்சுமண பெருமாளை தூக்குனாங்கன்னா அவன்கிட்ட இருக்க சிஸ்டத்தெல்லாம் எடுத்தாங்கன்னா என்ன அழிச்சாலும் எல்லாத்தையும் தூக்கிடுவாங்க. அப்போ இந்த விவகாரத்தில் சும்மா ஏதோ எடுத்தாங்க. இன்றைக்கி இங்கே என்ன பிரச்சனைனா யார் இதை கண்காணித்து பண்ணுறாங்க? உளவுத்துறையா இல்லை சென்னை காவல்துறையா? அதுக்கு யார் ஆர்டர் போடுறா? இப்போ வேணால் அந்த இது என்ன அப்டேட் இருக்குதுன்னு யார் இதை ஃபாலோ பண்ணுறா? நேற்று எப்படி மிஸ் ஆச்சு முன்ஜாமீன் அப்படின்னு கூப்பிட்டு லெஃப்ட் ரைட் வாங்குறது யார்? இதெல்லாம் இருக்குல்ல, கூப்பிட்டு லெஃப்ட் ரைட் வாங்கினா தான் நம்ம பயப்படுவாங்க. இல்லைன்னா ஒன்றுமே இல்லை, வியாபாரிகளுக்கு முன்ஜாமீன் கிடைக்கும். நம்ம ஈஸியாக கிடச்சிட்டு அவங்க அங்கேருந்து இன்னைக்கு ஆஜராகல. அதான் இது எப்படி ஆஜராக போய் கோர்ட்டில் போய் கேட்கலாம். ஜாமீனை ரத்து பண்ண சொல்லி கேட்கலாம், முன்ஜாமீன் ரத்து பண்ண சொல்லி கேட்கலாம். சொன்னதே அதுதானே, ஆஜராகல அதுன்னா நீங்கள் முன்ஜாமீன் இது பண்ண சொல்லி நீங்கள் போடலாம் அப்படின்னு. ஆமாம், அது இப்படி இருக்கும். சட்டத்தில் அவங்க வந்து சட்டத்தை மதிப்பவர்கள் அவர்கள். அதில் பூந்துலான்றது சட்டத்தை மதிப்பவர்களுங்க. அதான் மதிக்கிறாங்க, அந்த அளவுக்கு மதிக்கிறது. என் லெவலுக்குலாம் நான் வந்து ட்ரிபிளிகன் போலீஸ் ஸ்டேஷன் வரணுமா அப்படின்னு. ரைட்ண்ணே. இது ஒரு புறம் இருக்க, இன்றைக்கு வந்து சபாநாயகர் முன்பு அந்த ராஜினாமா செய்த அதிமுக எம்எல்ஏக்கள் 3 பேர் வந்து மீண்டும் வந்து அந்த விசாரணைக்கு ஆஜராகியிருக்காங்க. விசாரணையிலும் பல கேள்விகள் கேட்கப்பட்டிருக்குன்னு சொல்லி சபாநாயகர் இப்போ வரைக்கும் முடிவெடுக்கலங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது. தேர்தல் ஒன்றும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது. இது என்ன மாதிரியான இதாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சபாநாயகருக்கான அதிகாரமும் பொதுவான அதிகாரத்துக்கும் நடுவில் நடக்கிற ஒரு விஷயம். சபாநாயகர் தாவேகா இந்த விவகாரத்தில் ஒழுங்காக நடக்கலை அப்படின்றது தான் மேட்ரு. டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டு போங்க, நீங்கள் அப்புறம் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்காம போங்க. அவங்க ஆட்சிக்கு எதிராக ஓட்டு போட்டாங்கல்ல, உங்கள் அரசுக்கு ஆதரவாக போட்டாலும் சட்டம் வந்து அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணுறது தான் எடுத்துக்குது. நான் கோர்ட்டுக்கு போனால் என்ன பண்ணுவீங்க? இப்போ இந்த 7 பேர் இது அந்த தான் தொண்டையில் நின்ற மாதிரி ஒன்று முழுங்க முடியாது, துப்ப முடியாது. அந்த மாதிரி தான் இப்போ அந்த 7 பேர் நிலமை. 7 பேரா? 7 பேர். இப்போ 7 பேர் இல்லை, 6 பேர். திருச்சி கிழக்கு ஓகே. ஆமாம், 6 பேர் மீதி 6 பேர் நிலைமையும் அதே தான். ரைட்டா. இது ஒரு புறம் இருக்க, நமக்கு இன்றைக்கி வந்து கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னா, அந்த யூஜிசி மேட்டர்ல வைஸ் சான்சலராக அந்த விஷயத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய லெவலில் சர்ச்சைகள் கிளம்பியிருக்கு. எல்லா கட்சி தலைவர்களுமே இதை பற்றி பேசுகிற அளவுக்கு இருக்காங்க. அதில் குறிப்பாக சொல்ல போனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கம்யூனிஸ்ட்டுகளுமே இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதாவது என்னென்னா 5 பேரில் 2 பேர் கவர்னர் சைடில், மீதி 3 பேர் ஸ்டேட் கவர்மெண்ட் சைடில்ங்கிற மாதிரி விஷயத்த உயர்கல்வித்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? இது மிகப்பெரிய சர்ச்சையாக போயிட்டுருக்கு. இது சரியா? இப்போ வேந்தர் நியமனத்தில் தேடல் குழு 3 பேர் இருப்பாங்க. ஒன்று வந்து பல்கலைக்கழக வேந்தருடைய பிரதிநிதி, ஆளுநருடைய பிரதிநிதி. 2 அரசு பிரதிநிதி, மாநில அரசின் உயர்கல்வித்துறை அல்லது அரசு சார்பில் ஒருத்தர். ஓகே. யூஜிசி பிரதிநிதி ஒருத்தர். இது தவிர பல்கலைக்கழக இல்லை யூஜிசி பிரதிநிதி விட்டுருங்க, பல்கலைக்கழக சிண்டிகேட் பிரதிநிதி. ஓகே. இது வந்து பல்கலைக்கழக நிர்வாக அமைப்பால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இந்த பல்கலைக்கழக நிர்வாக அமைப்பால் தேர்ந்தெடுக்கப்படுறவரும் அரசு பிரதிநிதி 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆளுநருடைய பிரதிநிதி ஒருத்தர். எல்லாம் சமாதானமாக போகிற வரைக்கும் இவங்க 3 பேரும் சேர்ந்து வேந்தருடைய தேடல் குழுவில் ஈஸியாக போய்கிட்டு இருந்தது. இதில் பிரச்சனை வருது, ரொம்ப இதாக இருக்குதுன்றப்போ யூஜிசியுடைய பங்களிப்பு கட்டாயம் இருக்கணும் அப்படின்னு ஒரு பிரச்சனை வருது. இது வரும்பொழுது உச்சநீதிமன்றம் யூஜிசியுடைய பங்களிப்பு இருக்கணும்னு சொல்லி யூஜிசி பிரதிநிதி ஒருவரையும் அதில் சேர்க்கணும்னு சொல்லுது. அப்போ 4 ஆகிடுது. 4 ஆகும் பொழுது வேந்தருடைய பிரதிநிதி, ஆளுநருடைய பிரதிநிதி ஒருத்தர், தமிழக அரசு பிரதிநிதி ஒருத்தர், பல்கலைக்கழக சிண்டிகேட் உறுப்பினர் ஒருத்தர், யூஜிசியோட பிரதிநிதி 4. இதை திமுக கவர்மெண்ட்டு ஏற்றுக்க முடியாது, மாநில உரிமை, உச்சநீதிமன்ற உத்தரவு ஏற்றுக்க முடியாதுன்னு ஓரம் போட்டு வைக்கிறாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா வேந்தர் நியமனங்கள் அப்படியே நிற்கிது.
கிட்டத்தட்ட 14 பல்கலைக்கழகங்களில் வேந்தர். அப்படியே போடாமர். இப்போ வர்ற உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர் கிட்டத்தட்ட ஒரு நல்ல முடிவு தான் எடுக்கிறாரு. என்ன கேட்டால் நான் இருந்தாலும் அப்படி தான் எடுப்பேன். கூடுதலாக ஒரு சிண்டிகேட் மெம்பர். அப்போ 5. அப்போ 3 ஸ்டேட் கவர்மெண்ட் 2 இது வருது. ஓகே. அது ஏன் 3வது ஒரு ஆள் அவர் திணிக்கிறதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? பாலிடிக்ஸ் தானே. 4 இருக்குங்க. 2 இருக்கு. 4ல் 2 இருக்கு. அப்போ ஏதோ ஒரு முடிவு வரணும்னா 1 சேர்க்குறாங்க. ஓகே. அப்போ உங்களுக்கு முடிவு அரசுக்கு சாதகமாக வேந்தர் தேடுதல் குழுவில் யூஜிசி ஒரு ஆளை ரெக்கமெண்ட் பண்ணுது. இதை வந்து 4 பேருமே எடுத்துட்டாங்கன்னா 4ஆக வந்துடும். 4க்கு 1 ஆகிடும். ஆமாம், கண்டிப்பாக. அப்போ அந்த மாதிரி ஒரு இது ஒரு வகையில் கரெக்டான இதுதான். இப்போ அன்புமணி போன்றவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஏன் யூஜிசி ஆளை சேர்த்துக்கிறீங்க, அதுவே தப்பு. பழைய வழக்கம் பிரகாரம் 3 பேர் தான் இருக்கணும் அப்படின்னு. அப்போ நீதிமன்ற உத்தரவை புறக்கணிக்கிறதா? எப்படி புறக்கணிக்க முடியும்? ஆர்.என். ரவி சொன்னது வந்து நீதிமன்ற உத்தரவு அடிப்படையில் யூஜிசி மெம்பர் ஒருத்தரை போடணும் தேடல் குழுவில் அப்படின்னு. இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. இவர்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. இவர்கள் வந்து அப்படியே இதெல்லாம் என்ன பிரச்சனை தருமாங்க? அடிப்படை பணம். வேந்தர் நியமனங்களில் பிரச்சனை. அப்போ ஆர்.என். ரவி போன்றவர்கள் அது நியாயமாக கல்வி இதுவாக நடக்கும். இவர்கள் எப்படி அதை கொண்டு போவாங்கன்னா, ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் உள்ளவங்கள பல்கலைக்கழக வேந்தர்களாக திணிக்கிறாங்க. அதுவும் நடக்குது. அங்கே நேர்மை அப்படின்ற பேர்வையில் இதுவும் நடக்குது. இப்போ இதுவும் நடக்குது. முதல்ல நல்லது நடக்க மாட்டேங்குது. இதுதான் பிரச்சனை. ரைட்ண்ணே. நல்லவர்களும் திறமையானவர்களும் வருவாங்க. அதுக்கான இது நடக்கணும். அதனால் இந்த 5 பேர் குழு அதை பற்றி இது வரைக்கும் உயர்கல்வித்துறை அமைச்சர் பதில் சொல்லலை. ஆனால் இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. எதையாவது பண்ணி வேந்தர்களை தேர்ந்தெடுங்கப்பா, துணை வேந்தர்களை. கண்டிப்பாக. ரைட். தமிழ்நாடு முழுக்க வந்து சொல்லப்போனால் இந்தியாவில் பல மாவட்டங்களில் பல மாநிலங்களில் வெயில் தாக்கம் உச்சத்தை அடைஞ்சிட்ருக்கு. ஆனால் ராயப்பேட்டையில் மட்டும்தான் இடியாக விழுந்துட்டுருக்கு, பேரிடியாக விழுந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி நியூஸில் ஃபுல்லாக பரப்பப்பட்டு வருது. இன்றைக்கும் நடந்த கூட்டத்தில், தருமபுரி கிருஷ்ணகிரி நடந்த கூட்டத்தில் 2 எம்எல்ஏக்கள் முன்னாள் அமைச்சர்கள் கலந்துக்கல. நேற்றுமே கேசி பேரிடிலாம் நீங்கள் தானே சொல்கிறீங்க, எடப்பாடி ஐயா சொல்லி அதை செய்தி நிறுவனங்கள் சொல்கிற விஷயம் தான். அவரை பொறுத்த வரைக்கும் ஊசி பட்டாசு வெடிச்ச மாதிரி நினச்சிக்கிறாரு. செய்தி நிறுவனம் என்னென்னா சொல்லிட்டு போங்க. அவரை பொறுத்த வரைக்கும் இந்த கட்சியால் நலன் பெற்றவர்கள், அடையாளம் காட்டப்பட்டவர்கள் போனால் போங்க. அதிமுக என்றைக்கும் பேர் இயக்கம் அது இருக்கும். நீ போகிறனா போ, அடுத்ததை போய் எங்கேயாவது சேர்ந்துனா சேர்ந்துக்கோ, எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. அதிமுக அது பாதையில் போகும்னு அவர் சொல்கிறாரு. என்ன பண்ணுறது? இவர்கள் அதிமுக காக்கிறேன்னு. ஆனால் அவர்கள் பக்கம் என்ன, நாங்கள் வெளியே போயிட்டோம், மனம் திருந்தி உள்ளே வந்துட்டோம், மன்னிப்பும் கேட்டோம். பிடிச்ச அந்த பரிச்ச அந்த மாவட்ட செயலாளர் போஸ்ட்டை கொடுக்கலாம்ல. அப்போ தானே எங்களுக்கும் நம்பிக்கையாக வந்து இயங்க முடியும். ஆமாம். அப்போ அதையும் கொடுக்காம இப்படி பண்ணிங்கன்னா என்ன அர்த்தம்னு அவங்க கேட்குறாங்க. இது வந்து இந்தியா பாகிஸ்தான் வார், ஈரான் அமெரிக்கா வார், திருமாவளவனுடைய பேட்டி மாதிரி நீண்டுக்கிட்டே போகுது. ஆமாம், இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? முடிவே கிடையாது. இது ஒரு எண்டே இல்லைங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. ரைட்ண்ணே, நீங்களே சொல்லிட்டீங்க ஈரான் அமெரிக்கா வாருன்னு. அதுதான் என்னோட இறுதி கேள்வியாகவும் இருக்க போகுது. ஈரான் வந்து மீண்டும் வந்து சர்ச்சைக்குரிய பொருளாக மாறிடுச்சு அப்படிங்கிறது பெருமளவில் பேசப்பட்டு வருது. ஆனால் ஒப்பந்தத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து இது தவறா சரியாங்கிறது மக்கள் பார்வைக்கு தான் விடணும். ஈரான் வந்து ஹார்மோஸில் நீங்கள் இந்த பாதை வழியாக தான் போகணும், போக்குவரத்து ஃபுல்லாக, சரக்கு போக்குவரத்து ஃபுல்லாக இந்த பாதை வழியாக தான் இருக்குன்னு சொன்ன இடத்துல தாண்டி ஒரு 3 கப்பல்கள் வந்திருக்கு. அதில் ஒரு கப்பல் அதை போட் இடிச்சதுனால அதோட மெக்கானிக்கல் இதனால எரிஞ்சிருக்குங்கிற ஒரு இது செய்தி வந்திருக்கு. மீதி 2 இதே அடிச்சிருக்காங்க, ஷிப்பை அடிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து அமெரிக்கா கடுமையான தாக்குதல். இன்றைக்கெல்லாம் கிட்டத்தட்ட வந்து ஒரு 8 பேர் இறந்துருக்கிறாங்க, பலருமே பாதிக்கப்பட்டாங்க. இந்த ஒப்பந்தத்தை ரத்துன்னு இருக்காங்க. நேற்று நடந்த அந்த கூத்துனால கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் இல்லை, உலகம் முழுவதுமே பலருமே, அதாவது இந்த இறந்து போனதோட பணம் இல்லாமல் ஒருத்தர் வந்து வாடுற நிலைமை இருக்குது பாருங்கள், ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை உருவாக்குது. அதில் குறிப்பாக சொல்ல போனால் நேற்று நடந்த அந்த கூத்தில் அமெரிக்கா நீதிமன்றத்திலே வந்து பலருமே கேஸ் போடுறதுக்கு இருக்காங்க, பங்கு சந்தையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்காருன்னு சொல்லி சொல்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க இந்த ஈரான் அமெரிக்கா போர்? மீண்டும் இது வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய தலைவலியாக எல்லாருக்குமே இருக்குது. இதில் செய்தி நிறுவனங்கள் பலரும் பார்க்காத ஒரு விஷயம் என்ன, உக்ரைன் வந்து ரஷ்யாவில் உள்ள பெட்ரோல் நிறுவனங்களே அடிச்சிருக்காங்க. இப்போ கச்சா எண்ணெயோட தட்டுப்பாடு ஓவரால் எல்லா பக்கம் வரப்போகுது. நம்மக்கிட்ட பெட்ரோல் வாங்குது ரஷ்யா. இது யாருமே புரிஞ்சுக்கிற முடியல. 63,000 கோடி டாலர் மதிப்புள்ள ஆயுதங்களை உக்ரைனுக்கு நேட்டோ அமைப்பு கொடுக்குது. நீங்கள் நல்லா பார்க்கணும், சண்டை எங்கே ஆரம்பிச்சுது? உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும். நீ நேட்டோ கூட ஜாயின் பண்ணாத, நம்ம நாடு நம்ம இங்கே ஒழுங்காக இருப்போம், நீ ஏன் அவன்கிட்ட போய் ஜாயின் கொடுக்குற? இது தேவையில்லாத பிரச்சனை. ஒன்றை வச்சு என்ன நோண்டுவோம். அப்போ அவன் நோக்கமே அதுதான். ஆமாம். அப்போ அதில் நீ போய் மாட்டிட்டுனா உனக்கும் செலவு, எனக்கும் பிரச்சனை. அதனால் வேணான்னு சொல்லி பார்த்து கேட்காம தான் சண்டை நடக்க ஆரம்பிக்குது.
இன்றைக்கி படு கடன்கார நாடாக உக்ரைன் மாறிட்டு போகுது. ஆமாம், 63,000 கோடி இந்த பைத்தியக்காரன் அந்த நடிகர் எங்கேருந்து திருப்பி கொடுப்பான்? கொடுக்க வாய்ப்பே கிடையாது. அதெல்லாம் அந்த மக்கள் தலையில் தானே விழும். அப்போ நேட்டோவுக்கு ஆயுத வியாபாரத்துக்கு உக்ரைன் ரஷ்யா போரை பயன்படுத்திக்கிறாங்க. சேம் இதே தான் இங்கே இஸ்ரேலுடைய நவீன ஆயுதங்களை செக் பண்ணுறதுக்கும் இது பண்ணுறதுக்கும் வளைகுடாவை தன் கைக்கீழே கொண்டு வரதுக்கு அமெரிக்கா இஸ்ரேலை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துது. ஒன்று ஈரான் முடிச்சு வச்சா அமெரிக்கா ஒத்துக்கிற மாதிரி இருந்தால் இஸ்ரேல் அடிக்கிறான். இல்லையா ஈரான் அதில் ஏதாவது சின்ன நடவடிக்கை எடுத்தால் அமெரிக்கா வந்து அடிக்கிறான். இப்போ தன்னிச்சையாக போர் நிறுத்தம் அப்படின்னு அறிவிச்சுட்டு தாக்க ஆரம்பிச்சிட்டாப்புல. ஆமாம், இப்போ அவன் திருப்பி தாக்குறான், மறுபடியும் போர் ஆரம்பிக்கும். இது எண்டு எங்கே? இதில் துருக்கிக்கு இவர் வந்துட்டு போகிறாரு. கத்தார் கொடுத்த விமானத்தை எடுக்காமல் ஏர்ஃபோர்ஸ். ஆமாம், பயம் இருக்குல்ல உனக்கு? கேட்டால் பாரம்பரிய பழைய முறையை நினச்சி பார்க்குறாரு. இந்த ஒரு உருட்டு அவன் சொல்லிட்டான், என்னை தாக்குதலில் என்னை குறி வச்சுருக்காங்க, முதல் ஆளாக நான் தான் இருக்கிறேன்றாரு. டேய் இவனை துருக்கியிலலாம் எங்களுக்கு அடிக்கிறது ரொம்ப நேரம் ஆகாது, நாங்கள் நட்பு நாடுன்னு பார்க்குறோம், எங்களுக்கு அது தேவையில்லை அப்படின்னு ஈரான் சொல்லியிருக்கு. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் போய்கிட்டு இருக்குது. ஈரானை ஒன்றும் செய்ய முடியாமல் தான் நீ அமைதி ஒப்பந்தத்துக்கு வந்த. ஆமாம், மறுபடியும் 4-5 குண்டை போட போகிற. இல்லை போட்டாச்சு, கடுமையாக அடிச்சிருக்காங்க. கடுமையாக அடிச்சிருக்கேன். மறுபடியும் அவன் கடிச்சு அடிப்பான். இப்போ அவன் என்ன சொல்லிட்டான், மொத்தமாக மூடிடுவான்டான். இல்லை பிரச்சனை என்னென்னா, இப்போ இறுதி சடங்கு நோக்கி போயிட்டு இருக்கு அவர் கமினியோட உடல். அந்த இறுதி சடங்கு முடிஞ்சோன்னா மிகப்பெரிய லெவலில் தாக்குதல் இருக்குன்னு சொல்லி அரபு நாடுகள் எல்லாமே பயந்துட்டு இருக்கிற சொல்ல மீண்டும் உருவாக்கி விட்டுருக்காங்க. ஆமாம், இதுக்கு ஏதாவது வழி இருக்குமா? நம்ம திராவிட நாயகன் வந்து லண்டனில் இருக்காரு, இது பேச்சுவார்த்தை நடத்த வாய்ப்பு நடத்துவார். அவர் ஹார்மோஸை வந்து முழுசும் மூட போகிறதா இப்போ சொல்லிட்டு இருக்கிறார். ஆமாம், அதுக்கு வேணால் அதாவது பேச்சுவார்த்தை நடத்துவார் திராவிட நாயகன். ஆமாம், அவரும் ஜெய்சங்கரும் சேர்ந்து பேசி ஏங்க நீங்கள் வேணா திருமாவளவன் அனுப்பலாம், 2 பேரையும் குழப்பி விட்ருவாப்புல. ஆமாம், ட்ரம்ப் பாவம் மண்டை காஞ்சி போய் அவங்களே ஒரு சமாதானம். ஆனால் அதில் ஒன்று நடக்கும்னே, வைகோ அண்ணன் சொன்னது வந்து ட்ரம்ப் வாங்கி கொடுத்துருவார் நோபல் பரிசு. ஆமாம், என்னோட நீ பயங்கரமா இருக்கா, நான் நோபல் பரிசு வாங்கி தரேன், நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பு, நான் சண்டை பண்ண விடுவாங்களே. அதனால போய் ஒரு நாள் இங்கே ட்ரம்ப் கிட்ட வந்து வேறு மாதிரி பேசுகிறாப்புல, அங்கே ஈரான்ட்ட போய் அங்கே வேறு மாதிரி பேசுகிறாப்புல. இப்படி மாற்றி மாற்றி பேச 2 பேரும் குழம்பிடுவாங்க. குழம்பி திரும்ப பொது எதிரியாக்கி அவங்க ஒன்றாயிடுவாங்க அந்த மாதிரி. அதனால் நேற்று ஏதோ 12% நமக்கு வரி போட்டு அதுக்கும் பயங்கர எதிர்ப்பு. நேற்று அது சொன்னதுக்கப்புறம் அந்த சிறு குறு தொழிலாளர்கள் ஃபுல்லாகவே அந்த தொழிலதிபர்கள் எல்லாமே வந்து கேஸ் போட்டிருக்காங்க. இன்னும் அந்த யார் யார் கேஸ் போட்டிருக்காங்க லிஸ்ட் நாளைக்கு தான் வரும். வந்ததுக்கப்புறம் மொத்தம் வரும் தெரிய வரும். பாலியல் வழக்குலையும் ஏதோ ஃபைன் போட்டிருக்காங்க போல. இதில் என்ன தெரியுமான கொடுமை, இன்னைக்கு மார்க்கெட் ஆரம்பித்தோன்னா கொஞ்சம் நமக்கு க்ரீனிஷாக இருக்குங்கிறது தெளிவு வந்துச்சு. அப்புறம் திருப்பி கீழே இறங்கும்போது ஈரான் வந்து ஒப்பந்தத்துக்கு திருப்பி வராங்க அப்படின்னு சொல்லி நியூஸை போட்டு விட்டாரு. போட்டோன்னா திருப்பி ஆனால் இன்னைக்கு இன்னும் புதன்கிழமை தானே, ஏன் இந்த அடி வேலைக்கிழமை இன்னைக்கு வேலைக்கிழமை தானே, அதனால இந்த அடி அடிச்சிட்டு இருக்காப்ல அவரு. சனிக்கிழமை ஒரு சம்பவம் இருக்கு சேர்ந்துருவாங்க மாதிரி சம்பவத்தை பண்ணி வேற பயல்கிட்ட மாட்டிக்கிட்டு இது பண்றோம்னா சீமான் சொல்ற மாதிரி. அதுதான் முக்கியம். ரைட், நன்றி, நம்ம நேரத்துக்கு நன்றி.